ஒரு ஹை கோர்ட்டுக்கு இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் மேபி ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னா, ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களே தியரிட்டிக்கலாக இருக்கிறது வேற, ரியாலிட்டி இன் ப்ராக்டிஸ் ரியாலிட்டி வேறு. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் சொல்கிறது வேற, ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சாதான் ரெண்டுத்தோட பாசிட்டிவ் தெரியும், நெகட்டிவ் தெரியும். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எய்ம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தியரிட்டிக்கல் பார்த்துக்கலாம். கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கு. அம்பேத்கரோட மெயின் ஐடியா என்ன? ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுற ப்ராசஸில் அந்த பவர் யாருக்கு தரலாம்? கவர்மெண்ட்டுக்கு தரலாமா இல்லை கோர்ட்டுக்கே கொடுத்துடலாமா? ஏன்னா கோர்ட் யார் பக்கம்? மக்கள் பக்கம். கவர்மெண்ட் எந்த வேலை பண்ணாலும் கோர்ட்டு தானே பண்ணும், விசாரிக்கும், எல்லாம் பண்ணும். அப்போ கவர்மெண்ட் சொல்ற ஆளையே ஜட்ஜா போட்டா என்ன ஒர்க் அவுட் ஆகாது, ஜஸ்டிஸ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தேவையான ஜட்ஜை வந்து அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமா? அந்த இண்டிபெண்டன்சி ஜுடிஷியரிட்ட கொடுத்துடலாமா? இந்த கொஸ்டினுக்கு அம்பேத்கர் முடிவு பண்றாரு, இல்ல மிடில் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ யாரை ஜட்ஜா போடலாம் அப்படின்னு பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். பிரசிடென்ட் தான் இந்த ஜட்ஜை அப்பாயிண்டே பண்ணுவார். பிரசிடென்ட் அர்த்தம் கவர்மெண்ட். பட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்டாகணும்? பிரசிடென்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட ஹையஸ்ட் ஜட்ஜ். அவர்கிட்ட என்ன பண்ணி ஆகணும்? கன்சல்டேஷன் வாங்கி ஆகணும். அவரோட கன்சல்டேஷன் வாங்காம அப்பாயிண்ட் பண்ண முடியாது. என்ன பண்றாரு? ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ற ப்ராசஸ்ல கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் யாருக்கு தரல? எக்ஸிக்யூட்டிவ்க்கும் தரல, ஜுடிஷியரிக்கும் தரல. மிடில் ப்ராசஸ் ஃபாலோ பண்றாரு. இதான் தியரி. பட் ஆக்சுவலாக இதை பார்க்கறதுக்கு பேலன்ஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் சிஜே கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னா கன்சல்டேஷன் என்ன மீனிங்? இந்த வார்த்தையை கவர்மெண்ட் சார்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கேஸ்ல. 1981 கேஸ், ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ். இந்த கேஸ்ல சொல்றாங்க இந்த கான்ஸ்டியூஷன் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பிரசிடென்ட் தான் இந்த கோர்ட்டுக்கு தேவை ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சிஜே கிட்ட கேட்கணும், கன்சல்ட் பண்ணணும். பட் இந்த கன்சல்டேஷன் வந்து, அதாவது இந்த சிஜே வந்து நோ சொன்னாருன்னா அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கணும் அவசியம் கிடையாது, அப்பாயிண்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் ஜஸ்ட் கேட்டுக்கலாம். அவர் எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் அது யார் முடிவு? கவர்மெண்ட் என்ன தோணுதோ பண்ணிக்கலாம். பைண்டிங் கிடையாது. சிஜே சொல்ற வார்த்தை கன்சல்டேஷன்ன்றது பைண்டிங் கிடையாது, ஜஸ்ட் கேட்டுக்கலாம். அதான் ப்ராசஸ். ஏழு திருப்பு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் தீர்ப்பா. அப்போ இந்த ப்ராசஸ் சொல்லுது, ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ற ப்ராசஸ்ல சிஜே சொல்றத யார் கேட்க தேவையில்ல? எக்ஸிக்யூட்டிவ் கேட்க தேவையில்ல. இப்போ என்ன மிஸ் ஆகுது? பேலன்சிங் ப்ராசஸ் மிஸ் ஆகுது. இப்போ இப்படியே விட்டா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ற ஃபுல் பவர் யாருக்கு போயிடும்? எக்ஸிக்யூட்டிவ்க்கு போயிடும். அப்போ இது என்ன பண்ணி ஆகணும்? மாற்றணும். இந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் என்ன சொன்னாங்களோ அந்த பேலன்ஸிங்கே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அடுத்த கேஸ். ஸோ 1981 ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து 1993 ஃபர்ஸ்ட் சேஞ்ச். பிரசிடென்ட் ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி சிஜே கிட்ட கேட்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்கணும். அதாவது கன்சல்ட் பண்ணணும். கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ். அதாவது அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கணும். அவர் எஸ் சொல்றாரா சிஜே, அப்போ ஓகே அப்பாயிண்ட் பண்றேன். அவர் நோ சொல்றாரா, அப்போ நோ அப்பாயிண்ட் கூடாது. கன்சல்டேஷன்ன்றது கன்கரன்ஸ். அவருக்கு சொல்றதை கேட்டாகணும், பைண்டிங். இப்போ என்ன ஆகுது? ஒரு செக்மெண்ட் வருதா யாருக்கு? எக்ஸிக்யூட்டிவ். இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ன்றது மக்கள் சூஸ் பண்ண ஒரு ஆட்சி. அவங்களுக்கு இல்லாத பவர் ஒரே ஒரு சிஜே, ஒரு ஜட்ஜுக்கு எப்படி வர்றது? இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜட்ஜ் வேணாம், அந்த சிஜிஐ எஸ்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ற ரெண்டு சீனியர் ஜட்ஜஸ், ரெண்டு பேர்கிட்ட என்ன பண்ணலாம்? டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது? ஒரு குழு உருவாகுது இல்லை? இந்த குழு தான் என்னது? கொலிஜியமா? எஸ். ஸோ குரூப்பாக ரெண்டு ஜட்ஜ் இருக்காங்க. அந்த ஜட்ஜு கிட்ட யாரும் டிஸ்கஸ் பண்ணுவா? சிஜே டிஸ்கஸ் பண்ணுவார். டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவார், எஸ் ஆர் நோவா. இது செகண்ட் ப்ராசஸ். பட் எப்படி இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு ஜுடிஷியரிக்கு இல்லை கொலிஜியத்துக்கு ஒரு பவர் இருந்தாலும் நேம் சொல்றது யாரு? எக்ஸிக்யூட்டிவ் தானே. எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆளை சொல்றாங்க, அது எஸ்னு சொல்ற இடத்துல தான் இருக்கா? கொலிஜியம் இருக்கு. கொஞ்சம் மாத்தலாம். அடுத்த கேஸ் 1998 தேர்ட் ஜட்ஜ் கேஸ். அம்பேத்கர் ஒரிஜினல் என்ன சொன்னாரோ அந்த பேலன்ஸிங்க இதில் உருவாக்கிடலாம். எப்படி? இந்த கொலிஜியம் இருக்குல்ல, அதாவது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், இந்த பேனல், இந்த குழு, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹையஸ்ட் ஜட்ஜ் சிஜிஐ, அவருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், கொலிஜியம், ஒரு 4 ஜட்ஜ் வச்சுக்கலாம். டோட்டல் 5 பேர். இந்த 5 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, கொலிஜியம், இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடுத்து யார் ஜட்ஜா வரலாம் அப்படின்ற நேம் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் யார்கிட்ட போகும்? கவர்மெண்ட்டை போகும். கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இந்த நேம் லிஸ்ட்டை நோன்னு சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த 2 பேர் வேணாம், இந்த 3 பேர் என்ன பண்ணலாம்? அப்பாயிண்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? அந்த 3 பேரை அடுத்த ஜட்ஜா ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்ல ஃபைனலா எஸ் நோ சொல்ற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணது யாரு? கொலிஜியம், ஜுடிஷியல் இருக்கிற ஜட்ஜஸ். அப்போ ஜட்ஜஸ் என்ன முடிவு பண்றாங்களோ அந்த நேம் லிஸ்ட் தான் போகுது. அதுல இருந்தா யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? அப்பாயிண்ட் பண்றாங்க கவர்மெண்ட். அப்போ ஜட்ஜஸ் நேம் லிஸ்ட் கொடுத்துறாங்க. அதில் யார் வேணான்ற முடிவு யார் எடுக்கிறா? கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பேலன்சிங்கா இருக்குல்ல. இது ரியாலிட்டியில ஃபாலோ பண்ற ப்ராசஸ். டிஃபரன்ஸ் புரியுதுல? அப்போ ஆர்டிகல் 124 சொல்லப்பட்ட ப்ராசஸ் வேற, தியரியா வேற, இன் ப்ராக்டிக்கல் வேற. இன் ப்ராக்டிக்கலா மாறதுக்கான பர்பஸ் புரிஞ்சுல. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ற ப்ராசஸ்ல அதிகமான போற எடுத்துக்குது. ஜட்ஜை சிஜிஏ டம்மி ஆக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கொலிஜியம் உருவாக்கிடலாம். அந்த பாடி தான் என்ன பண்ணும்? நேம் லிஸ்ட் ரெடி பண்ணும். அதுல இருந்து எஸ்னோ சொல்றது உங்க இஷ்டம்.
அவங்களுக்கு பிடிச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின் பண்ணிக்கலாம். யாரே கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணிக்கலாம். ஸோ தியரி டு ப்ராக்டிஸ். பட் இந்த கொலிஜியம் அந்த நேம் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுது, என்ன ரூல்ஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுது, யாரை ரெடி பண்ணுது, அதுக்கு என்ன மெரிட் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிரியேட் பண்ணப்படலை. விச் மீன்ஸ் ஒபேக். அப்போ அந்த சிஜே கொண்ட அந்த குழு என்ன முடிவு பண்ணுதோ அவங்க உருவாக்குற நேம் லிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணியாகும். விச் மீன்ஸ் என்ன இல்லை, டிரான்ஸ்பரன்சியா இல்லை, சிஸ்டமேட்டிக்கா இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா கொலிஜியம் சிஸ்டம் ஓரளவுக்கு அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்ல ஒரு பேலன்ஸ் உருவாக்கினாலும் கொலிஜியமோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இல்லை, சரியா இல்லை, ரூல் பேஸ்டா இல்லை, டிரான்ஸ்பரன்சியா இல்லை. அது இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அடிக்கடி ரியாலிட்டியில அந்த நேம் லிஸ்ட் கொண்டு வராங்கல்ல, அந்த நேம் லிஸ்ட்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஜட்ஜஸ் இருக்காங்களே அவங்க சொந்தக்காரங்களை ரிலேட்டிவ்ஸை போடுறது, அதாவது நெப்போட்டிசம், தனக்கு பிடிச்ச ஆளை போட்டுறது, சொந்தக்காரங்களை போட்டுறது. இந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ரியாலிட்டியில கொலிஜியம் மேல வச்ச கிரிட்டிக் இது ஒன்று. ரெண்டாவது கிரிட்டிக் என்ன, ஒரு நேம் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணுற ப்ராசஸே இல்லை, ரூல்ஸே இல்லை, உங்களுக்கு பிடிச்சால போட்டுக்கிறீங்க, ஒப்பேக்கா இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், இதை சரி பண்ணுற மாதிரி அப்டேட். ஈவன் நேம் லிஸ்ட் ரெடி பண்ணாலும் இன்னொரு முறை என்ன பண்ணலாம், அந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை ஒரு செக் வைக்கலாம், அவங்களுக்கு மெரிட் இருக்கான்னு செக் பண்ணலாம். எல்லா ஜுடிஷியல் கேண்டிடேட்டும் அந்த நேம் லிஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் எல்லாரையுமே ஒரு இன்டர்வியூ வைக்கலாம். அந்த இன்டர்வியூவில் இவர் உண்மையாகவே சூட்டபிலிட்டான ஆளா அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேப்பபிளாக இல்லையா, எப்படி சூஸ் பண்ணீங்க, ஒரு ப்ராசஸே இல்லை, ரூல்ஸே இல்லை, உங்களுக்கு பிடிச்சால போட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு ஒபேக் சிஸ்டம் இருக்குல்ல, டிரான்ஸ்பரன்சி வர ப்ராசஸ். நேம் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் என்ன பண்ணுறோம், இன்டர்வியூ எடுக்கிறோம், அவங்களோட மெரிட்டை செக் பண்ணுறோம், அவங்க இந்தியன் கோர்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சூட்டபிலிட்டியான ஆளை என்ன பண்ணுறோம், செக் வைக்கிறோம். ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் வந்துருக்கு, நல்ல பாசிட்டிவ். ரெண்டாவது முக்கியமான அப்டேட், அந்த நேம் லிஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஜுடிஷியரியில் ஒர்க் பண்ண ஒரு ஜட்ஜோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நேம்ஸ் வரவே கூடாது. ஸோ ஆல்ரெடி ஜட்ஜாக ஒர்க் பண்ண அவங்க ஃபேமிலி இருந்தோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இப்போ ஜட்ஜோட ஃபேமிலி இருந்தோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து நேம் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடாது. அவாய்டிங் ஜட்ஜஸ் வித் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த ஜுடிஷியரி. ஸோ நெப்போட்டிசம் குறைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகுதுல்ல. பட் எப்படி இருந்தாலும் இதில் பிரச்சனை இருக்குது, ரெண்டு சேம் பிரச்சனை. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம் நேம் லிஸ்ட், அந்த நேம் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறோம், அதுக்கான ப்ராசஸ் இப்போ தான் இருக்குது. ஈவன் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்வியூ வச்சிருந்தாலும் இதை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ணல, முடிவு பண்ணல. அப்படியே நம்ம இன்டர்வியூ வச்சு ஒரு நல்ல ஆளை கொடுத்தாலும் ரெண்டாவது நெகட்டிவ், அதை நோன் சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. கரெக்டா? ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக் பாயிண்ட் முடிச்சாச்சு. ரிமைனிங் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேக்ட் நான் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 124, 217, அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் அப்பாயின்ட் ப்ராசஸ்ல அந்த கொலிஜியம் சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் டிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கொலிஜியம் சிஸ்டத்தில் இருக்கிற நெகட்டிவ் கேட்டாங்கன்னா நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டிய 5 முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் அதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன் மறந்துடாதீங்க, கொலிஜியம் டிரான்ஸ்பரன்சியாக ஒர்க் பண்ணாதனால தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஒட்டுமொத்த ஜட்ஜஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா 79% ஜட்ஜ் ஜென்ரல் கேட்டகரி, 11% தான் ஓபிசி, 2.8% தான் எஸ்சி, 1.3% தான் எஸ்டி. இப்போ எல்லா பெரிய முடிவுகளும் எல்லா கான்ஃபிளிக்டான விஷயங்களையும் கான்ஸ்டியூஷன் திருத்துற முடிவுகளையும் எடுக்கிறது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ கொலிஜியம் சிஸ்டம் அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜஸ் லிஸ்ட் எப்படி இருக்கு, சோஷியல் ரெப்ரஸன்டேஷன் சரியா இல்லை, இன்இக்வாலிட்டி இருக்கு. இதோட முக்கியமானது உமன் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப 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 கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 33 ஜஸ்டிஸ் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் தான் உமனாக இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன், கொலிஜியம் தன்னோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் ஸ்க்ரூட்டினியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் சிஸ்டம் அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணதில்ல, அந்த லிஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி, ரூல் பவுண்டட் கண்டிப்பாக கொண்டு வரணும். அட் தி சேம் டைம் ஃபைனலாக கவர்மெண்ட் தான் என்ன பண்ணது, எஸ்னு சொல்றதுல இதுலேயும் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போதும் சட்டமன்றத்தை கூட்டுவாங்களே, கன்வீன் பண்ணுவாங்களே, அது நார்மல் ப்ரொசீஜர். யார் கன்வீன் பண்ணுவா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக கவர்னர் தான் கன்வீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் அசம்பிளி மீட்டிங் நடந்துச்சா, அண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்தோட ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும்போது கவர்னர் என்ன பண்ணுவார், அந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, கவர்மெண்ட் ஆட்சி எப்படி இருக்குன்னு அப்படின்னு கவர்மெண்ட் சார்பாக அவர் பேசுவார். ஸோ கவர்மெண்ட் என்ன எழுதி கொடுக்குதோ அதை மக்களுக்கு சொல்ற ஆள் தான் கவர்னர். அது உங்களுக்கு தெரியும்ல, அதை ஸ்பெஷல் அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ கவர்னர் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் தருவார். அந்த ஸ்பெஷல் அட்ரஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம், தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோமா, ஓகே. அடுத்து கவர்னர் பேசுவார், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எண்டிங்ல நேஷனல் ஆந்தம் பாடுவோம். இது தமிழ்நாட்டோட ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ப்ரொசீஜர் வேற மாதிரி இருக்கும். லாஜிக் புரியுதுல, இந்தியா முழுக்க ஒரே மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. அதை நான் எக்ஸாம்பிள் அப்புறம் சொல்றேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 2025 சட்டமன்றத்தை கன்வீன் பண்ணாங்க, சம்மோனிங் பண்ணாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அடுத்து கவர்னர் பேச வர்றாரு. கவர்னர் என்ன சொல்றாரு, எப்பொழுதுமே மீட்டிங்கோட ஸ்டார்டிங்ல நேஷனல் ஆந்தம் பாடணும், அதையே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவோட நேஷனல் ஆந்தமை மதிக்க மாட்டேங்கிறீங்க. விச் மீன்ஸ் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு வெளியே போயிட்டார். ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும் கரெக்டா. பட் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, இந்த இஷ்யூ சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் பாயிண்ட், ஒரு சட்டமன்றத்தை கூட்டணும்னா, அதாவது சம்மோனிங் பண்ணணும்னா, இல்லைன்னா கலைக்கணும், டிசால்வ் பண்ணணும், இது ரெண்டும் யாரோட வேலை, கவர்னரோட வேலை ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன். பட் இது என்ன கிடையாது, சட்டமன்றத்தை கூடுறது அப்படின்றது அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. அந்த ஸ்டேட்ல யார் இருக்காங்களோ அந்த கவர்மெண்டோட அமைச்சரவை இருக்கும்ல, கேபினெட், அவங்க அட்வைஸ் கேட்டு தான் சட்டமன்றத்தை எப்போ கூட்டணுன்றதை முடிவு பண்ணுவாரு கவர்னர். ஆர்டிகல் 174 இது கண்டிப்பா நான் வச்சுக்கணும். ஸோ சட்டமன்றத்தை கன்வீன் பண்றது கவர்னர், அது டிஸ்கிரிஷனரி கிடையாது,
ஸ்டேட் கவர்மெண்டோட கேபினெட் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 174 கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அண்ட் கவர்னருக்கு மக்கள் சார்பா சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது 2 தடவை ஒரு ஆட்சி வந்து புதுசா ஃபார்ம் ஆகுது. அதாவது எலெக்ஷன் வச்சு ஒரு 5 இயர்ஸ் முடிஞ்சு எலெக்ஷன் நடக்கும்ல. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புது ஆட்சி வருதுல. புது ஆட்சி வந்து சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிக்கும்ல. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் தி எலெக்ஷனா அப்போ ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார். யாரு? கவர்னர். மீனிங் புரியுதுல. இந்த கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் அவர் பேசுவார். என்ன ரீசன்? கவர்னர் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி சட்டமன்றம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட இன்டெகிரல் பார்ட் யாரு? கவர்னரும். இப்போ கவர்னருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எந்த கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுதோ அந்த கவர்மெண்ட் ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எழுதி கொடுக்கும். இந்த எழுதி கொடுத்ததை இந்த கவர்மெண்ட் சார்பாக ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார் மக்கள் கிட்ட 2 தடவை. ஒன்று வந்து அந்த ஆட்சி ஃபர்ஸ்ட் டைம் உருவாகுதுல, உருவாகி ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்குல்ல அது. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் எலெக்ஷன் அது ஒன்று. 2வது ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் 2025, 26 ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்பவும் கவர்னர் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பாரு. ஆர்டிகல் 176. 2 டிஃபரன்ஸ் புரிஞ்சுல. சட்டமன்றத்தை கூட்டுறது இட் இஸ் நாட் டிஸ்கிரிஷனரி சொல்றது 174. கூட்டியாச்சு. கவர்னர் ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார் 2 தடவை. ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம், நியூ இயருக்கு ஃபர்ஸ்ட் டைம். 3வது பாயிண்ட், அவர் பேசுறாருல்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அட்ரஸ் பண்றாரு, ஸ்பெஷல் அட்ரஸ். அந்த ஸ்பீச் எழுதி தருது யாரு? கவர்மெண்ட். அப்போ அதுல என்ன இருக்கோ அதை தான் அப்படியே பேசணும். அதாவது அந்த ஸ்பெஷல் அட்ரஸ் ஸ்பீச் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ கவர்னர் மஸ்ட் ரீட் தி ஃபுல் ஸ்பீச். இது வந்து பிரிட்டிஷோட மரபு. பிரிட்டிஷ் கன்வென்ஷன் 1800 இந்தியா ஃபாலோ பண்ணுது. கரெக்டாக சொல்லணும் 1829 அப்போ இருந்து இது இருக்கு இந்தியாவில். ஸோ இது 829. ஓகே, இப்போ அப்டேட் ஆகும்ல. நிறைய கேஸ் நடந்திருக்கு. அதோட கன்க்ளூஷன் எல்லா கேஸோட முடிவுகளில் சொல்லப்படுற எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இந்த ஸ்பீச்சில் அவர் பேச போகிறது கவர்மெண்ட் சார்பா. அப்போ கவர்மெண்டோட முக்கியமான பாலிசி பற்றி பேசுவாங்களே, அந்த பேராகிராஃபை மாற்றவே கூடாது, அப்படியே பேசும். அதை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்குன்னா அது ஒரு இஷ்டம். அப்போ கவர்மெண்ட் பாலிசி சம்மந்தப்படாத விஷயத்தை பற்றி என்ன பண்ணிக்கலாம்? எடிட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பட் கவர்மெண்ட் பாலிசியே மாற்றக்கூடாது. இவ்வளோ விஷயத்தை நம்ம ஏன் பார்க்குறோம்? லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, இந்த வருஷம் இல்லை, லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாடு கவர்னர்? அந்த ஸ்பீச் பற்றி பேசும்போது ஒன்று மாற்றி பேசியிருக்காரு, விட்டு பேசியிருக்காருல்ல, அது டிபேட் ஆச்சுல. தெரிஞ்சிக்க வேண்டியது, சம்டைம்ஸ் சில கவர்னர்களுக்கு அவர் எந்த ஸ்டேட் ஒர்க் பண்ணுறாரோ அந்த கவர்மெண்ட்டை பிடிக்காது. இப்போ இன்டர்நெட் என்ன பண்ணுவார்? இந்த ஸ்பெஷல் அட்ரஸ் அப்போ அவர் பிடிக்காத கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க? மிஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக அதுக்கு பேர் என்ன? ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி. இது எல்லாத்தையுமே ஹேண்ட் அவுட்டில் ஸ்ட்ரக்சர்டாக எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுன்றதை கொடுத்தாச்சு. ஓகேவா? டேரெக்டாக அதை பார்த்து சொல்லிடுவேன், பட் மைண்டில் ஏறாது. தட் இஸ் பேசிவ் ரீடிங். அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்டிவாக ஃப்ரம் தி பிளாங்க் பேஜ்லேருந்து ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு புரியும் கிடையாது. லாங் டேர்மில் ரிட்டென்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைக்கு மீனிங் புரிஞ்சா? ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டினா அவர் தன்னோட ப்ரொசீஜர் ஒழுங்காக பண்ணல, அவ்வளோதான். அந்த கண்டென்ட்ல கவர்மெண்ட் பாலிசி படிக்காதனால அவர் மேலே என்ன பண்ண முடியாது? கேஸ் போட முடியாது. ஸோ cannot be challenged in the court. இது ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த பாயிண்ட் வரலாம். ஒரு சட்டமன்றத்தோட இன்டர்னல் பார்ட்டி யாரு? கவர்னர். என்ன ரீசன்? சட்டமன்றம் ஒரு பில் ரெடி பண்ணிச்சுன்னா அது ஆக்டா மாறதுக்கு யார் சைன் பண்ணி ஆகணும்? கவர்னர் சைன் பண்ணும்ல. இப்போ சட்டமன்றம் ஒரு பில்லை வந்து கவர்னர்கிட்ட தருது அப்படின்னா கவர்னருக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி ஆர்டிகல் 174 நான் வச்சுக்கோங்க, அடுத்து 176, அடுத்து இப்போ 200 இப்போ பார்க்க போகிறது. ஸோ சட்டமன்றம் ஒரு பில்லை கவர்னர் தரும்போது கவர்னருக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஈஸி, அதை சைன் பண்ணிடலாம், அசன்ட் கொடுத்துடலாம். 2வது இல்லை இந்த பில்லை சிலது தப்பா இருக்கு, இன்னொரு ரீகன்சிடர் பண்ணுங்க, அப்படி ஒரு தடவை என்ன பண்ணலாம்? திருப்பி அனுப்பலாம். பட் அகைன் இந்த பில்லு அப்படியே வந்துச்சுன்னா சைன் பண்ணிடலாம். அது உங்களுக்கு தெரியும். பட் எந்த பில்லை திருப்பி அனுப்ப முடியாது? மணி பில் அனுப்ப முடியாது. என்ன ரீசன்? மணி பில்ல வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து எப்படி கவர்னர் கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்படிதான் உள்ள வருது. கரெக்டா? இந்த ஒரு தடவை வேணாம்னு சொல்றாருல, அதுக்கு பேர் என்ன? சஸ்பென்சிவ் வீட்டோ. ஒரு தடவை சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிவிடுறாரு. 3வது ஆப்ஷன், இல்ல இந்த பில் கொஞ்சம் சிக்கலா இருக்கு, விச் மீன்ஸ் உங்க சட்டமும் நீங்க போற சட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமும் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கு, இல்லைன்னா இந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. என்ன பண்ணிடுறேன்னா உங்க சட்டத்தை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். ஸோ 3வது ஆப்ஷன் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். 4வது தான் ரொம்ப பெரிய விஷயம். எந்த பில் அனுப்பினாலும் என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன், டைம் ஆகலாம்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட் போட்டு வச்சுக்கலாம். பாக்கெட் விட்டோ. ஸோ கவர்னருக்கு ஒரு பில்லை கொடுத்து அனுப்புறோம்னா அதை எதுவுமே சொல்லாம வெயிட் பண்ணுங்க சொல்லி அதை அப்படியே என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எத்தனை மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல தரல. அப்போ ஒரு பில்லை வந்து ஆக்டா மாறதுக்கான முக்கியமான இடத்துல யார் இருக்கா? கவர்னர் இருக்கார். அசென்ட்டும் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம், பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம், பாக்கெட் விட்டோம் பண்ணலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால கவர்னர் இஸ் தி இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி அசம்பிளி. இப்போ அடுத்தாகின்னு வரலாம். இப்போ நடந்த மீட்டிங்ல தமிழ்நாடு கவர்னர் ரவி ஏன் அசம்பிளியில் ஸ்பீச் பேஸ்ட்ல ஏன் வெளியே போயிட்டாரு? ஸ்டார்டிங்ல நேஷனல் ஆந்தம் பாடவில்லை, எனவே வெளியேறுகிறேன். கண்டிப்பா பாடி ஆகணுமா? 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாகாலாண்டில் சட்டமன்றத்தில் ஸ்டார்டிங்கில் நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்ற ப்ரொசீஜரே கிடையாது. 2021 இருந்தால் இந்த ப்ரொசீஜரை நாகாலாந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்டே பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. அது கூட நாகாலாண்டில் கவர்னராக ரவி வந்தார், அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார். சேம் ப்ராப்ளம் தேர். அண்ட் அகைன் திரிபுராவிலையும் 2018 இருந்து தான் நேஷனல் ஆந்தம் சட்டமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேட்டோட கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனை பொறுத்து தான். இப்படி சொல்லலாம். இல்லைனா த்ரூ அவுட் தி இந்தியா யூனிஃபார்ம் ரூல்ஸ் கிடையாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது சட்டமன்றத்துக்குள்ள நேஷனல் ஆந்தமோட ரெஸ்பெக்ட் எந்த லெவலுக்கு, யூனிஃபார்மிட்டி எந்த லெவலுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சொசைட்டிக்குள்ள, நம்ம கண்ட்ரிக்குள்ள நேஷனல் ஆந்தம்
எந்த லெவலில் பார்க்கணும். ஆர்டிகல் 51A மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆர்டிகல் 51A கிளாஸ் ஏ, நேஷனல் ஆந்தமை ரெஸ்பெக்ட் செய்வது நமது கடமை. இட் இஸ் எ டியூட்டி. ஓகேல, ரெஸ்பெக்ட் வேற, பாடுறது வேற. ஒரு நேஷனல் ஆந்தம் ஓடிச்சுன்னா ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி. பட் நீங்களும் சேர்ந்து பாடணும் அவசியம் கிடையாது. ஸோ பிளேயிங் இஸ் ஏ, சிங்கிங் இஸ் ஏ நாட் எ மேண்டேட்ரி. இன்னும் 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2019 ஒரு கேஸ் நடந்துச்சு. இந்த கேஸோட மெயின் கோர் என்ன? இந்த ஆஃபீஸோட ஒரு மீட்டிங்கில் நேஷனல் ஆந்தம் பாடல. அப்போ தப்பா இது கேஸ் போட்டாங்க. எல்லா அக்கேஷன்லையும் நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்ற மேண்டேட்ரி கிடையாது, லீகல் கிடையாது, லீகாலிட்டி கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆக்ட் தெரிஞ்சுக்கணும். நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. நேஷனல் ஆந்தமை இன்சல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப் டு 3 வருஷம் ஜெயில் தண்டனை உண்டு. இன்சல்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் பாடாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வராது, டிஸ்ரெஸ்பெக்டில் வராது. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக நேஷனல் ஆந்தம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ வந்துச்சு. பேக் இஷ்யூவா 2018 ஷாம் நாராயண் சௌக்சி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் 2016 ஒரு ஆர்டர் கொடுக்கும். 2018 மாற்றிக்கிச்சு. இதான் ஃபைனல் ஆர்டர். சினிமா ஹாலில், தியேட்டரில் படத்துக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம் போகணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. இட் இஸ் அன் ஆப்ஷனல். 2016 ஆர்டரில் எல்லா சினிமா ஹால்லையும் நேஷனல் ஆந்தம் முன்னாடி போகணும், இட் இஸ் மஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதை மாற்றிட்டாங்க, ஆர்டர் மாற்றிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக் பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. சம்மரைஸ் பண்ணி ஹேண்டில் கொடுத்துருக்கேன், ரிவிஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பேஜோட அந்த ஹெட்டிங் படிங்களேன். ஐஇடி பிளாஸ்ட் பை சஸ்பெக்டட் மாவோயிஸ்ட் கில்ஸ் இன் பிஜப்பூர். நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, நடந்து போகும்போது அந்த லேண்டுக்கு கீழே வந்து வெடிக்கொண்டு இருக்கும்ல, அந்த இடத்துல வண்டி போனாலோ இல்லை கால் வச்சோ வெடிச்சிடும்ல. இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ், சிம்பிளாக பார்த்தோம்ல ஐஇடி. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வச்சது யாரு? மாவோயிஸ்ட். எந்த ஊரில்? சத்தீஸ்கரில், பிஜப்பூரில். 60 to 70 கிலோ இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஸோ அது வெடிச்சு 9 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த பிஜப்பூர் ஐஇடி இன்சிடென்ட் ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஏப்ரல் 2023 இருந்து எந்த வருஷம்? 2025 ஜானா. எஸ், லாஸ்ட் 1.5 இயர்ல ஒரு பெரிய பிளாஸ்ட்னா இதுதான். அதாவது ஹை கேஷுவாலிட்டி ரேட், நிறைய பேர் இறந்து போன ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அட்டாக்னா இதுதான். இப்போ என்ன அர்த்தம்? லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நாங்கள் என்ன பண்ணல, வீக் ஆகல, நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சிம்பிளாக இருக்கலாம். அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லும்? அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்ல. இந்த மாவோயிஸ்ட் இன்சர்ஜென்சியை 2026 கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த மாவோயிஸ்ட் இன்சர்ஜென்சியை 60% மேலே கவர்மெண்ட் குறைச்சிடுச்சு. நிறைய ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேரை குறைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் என்ன பண்ணுறோம் நாங்கள்? கம்ப்ளீட்டாக 2026 இந்தியாவில் மாவோயிஸ்ட் இருக்க மாட்டாங்க. இது கவர்மெண்ட் டார்கெட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும், நக்சலிசம் அதிகமாக க்ரோ ஆகிறதுக்கு காரணம் யாரு? நக்சலிசம் குரூப்பை விட பீப்புள்ஸ் மைண்ட் தானே. அதாவது அந்த இருக்க அங்கே எந்த வில்லேஜில் டெவலப்மெண்ட் இல்லையோ அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த இன்சர்ஜென்சி குரூப் மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் ஆயிடுது, குறைஞ்சிருது. அப்போ நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட ட்ரஸ்ட் வரும்ல. இந்த ட்ரஸ்ட் உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன? ஆல்ரெடி உங்களோட மெயின்ஸ் நோட்ஸ்ல இருக்கு. பட் அகைன் ரிவிஷனாக கொடுத்துருக்கேன். இந்த எல்லா டாபிக்ஸ் ரிவிஷன் பண்ணுறேன். ட்ரைபல்ஸ்க்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் தர்றது, ட்ரைபல்ஸ்க்கு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் தர்றது, ட்ரைபலுக்கான கவர்னன்ஸை உருவாக்குறது, ரிமோட் ஏரியாஸ்ல கனெக்டிவிட்டி அதிகமாக்குறது, அண்ட் முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர், மார்க்கெட் தனிமைப்படுத்தாம டெவலப்மெண்ட் அதிகமாக்குறது, இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது, அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஊர்ல இன்சர்ஜென்சி அதிகமாக இருக்கோ மாவோயிஸ்ட் ஏரியாஸ்ல ஸ்கில் டெவலப்மெண்ட், ஜாப்ஸ், நம்ம யூத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் சமாதான ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் முக்கியமான ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஸ்டேட் 2 ஃபோர்ஸும் கோஆர்டினேட் பண்ணி எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது, எல்லாம் முக்கிய இனிஷியேட்டிவ்ல. எஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த சயின்ஸ் ஆர்டிக்கல் பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். பட் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சில கீ டேர்ம்ஸ் தான். ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில கீ டேர்ம்ஸ் மட்டும் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹியூமன் பீங்ஸோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியஸ்ட் வழி அவருடைய டிஎன்ஏ. கரெக்டாக அவருடைய டிஎன்ஏவை டீகோட் பண்ணிங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு, எங்கே வாழ்ந்தாங்க, மைக்ரேட் ஆனாங்களா இல்லையா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க, அவனோட வார் ஸ்டைல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்களே. அப்போ டிஎன்ஏவை ஹெல்த்தில் படிக்கிற சயின்டிஸ்ட்டும் பயன்படுத்துகிறாங்க, சேம் ஹிஸ்ட்ரிக்கும் படிக்கிறாங்களே. அப்போ டிஎன்ஏ வந்து வெறும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹெல்த்து இதுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ டிஎன்ஏ எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஹியூமன் பீங்கோட ஒரு பாப்புலேஷனோட ஹிஸ்ட்ரியை படிக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுல. உங்களுக்கு யோசிக்க முடியுதா? ஹிஸ்டோரியன்ஸ், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஒரு ஹியூமன் பீங்கோட பாப்புலேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட புக்ஸ் படித்தாங்க. அவங்க வாழ்ந்த பிளேஸ்க்கு போய் அனலைஸ் பண்ணாங்க. அவங்க எங்கே இறந்து போனாங்களோ அந்த பரியல் சைட்ஸில் போயிட்டு அவங்க எலும்பு விடுன்னு பார்க்குறாங்க. இப்போ அடுத்த லெவலில் அதே பரியல் சைட்ஸில் தோண்டி ஒரு எலும்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த எலும்புலேருந்து ஒரு பகுதி எடுத்து அதுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ எடுத்து என்ன பண்ணுறாங்க? டிகோட் பண்ணுறாங்க. இது அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவிங் அவர் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்படி ஒரு பரியல் சைட்லேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு டிஎன்ஏ இருக்கும்ல, போன்ல இருந்து இல்லை உடம்புல இருந்து டிஎன்ஏ. ஸோ எல்லா ஊர்லேயுமே போன் கிடைக்காது. எந்த ஊரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்டு பிரதேசத்தில் அந்த போன் என்னாகும், ரொம்ப வருஷமாக அப்படியே சேவ் பண்ணப்பட்டுச்சுன்னா எடுக்க முடியும்ல. அந்த டிஎன்ஏக்கு பேர் ஃபஸ்ட்டு ஏடிஎன்ஏ. யோசிக்கப்படுதா? ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ. நம்ம இப்போ இருக்கிற டிஎன்ஏ என்ன இருக்கும்? உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹியூமன் பீங் ஒரு டிஎன்ஏவும் இப்போ நம்ம வாட்டர் டிஎன்ஏ எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 1000 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி என்ன இருக்கும்? மாறிட்டே இருக்கும்போது டிஎன்ஏவோட ஜெனடிக் மெட்டீரியல் என்ன இருக்கும்? மாறிட்டே இருக்கும். அப்போ ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ படிக்கும்போது இப்போ இருக்கிற டிஎன்ஏக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து அப்போ இருக்கிற அடாப்டேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் இந்த ஏன்ஷியன்ட் டிஎன்ஏவை படிக்கிறதுல ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஊரில் ஒரு பரியல் சைட்டில்
ஒரு ஹியூமன் ரிமைன்ஸ் கிடைக்குது, இந்த டிஎன்ஏ படிக்கிறீங்க. பக்கத்து ஊரில் ஒரு போன் கிடைக்குது, அங்கே டிஎன்ஏ படிக்கிறீங்க. நியர்பையில் இருக்கிறதுனால 2 பேரோட டிஎன்ஏ பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். இல்லைனா ஒரே இடத்துல இங்கே ஒரு எலும்பு கிடைச்சிருக்கும், இங்கே ஒரு எலும்பு கிடைச்சிருக்கும். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட டிஎன்ஏவும் கிடைச்சிருக்கும், ஒரு 500 வருஷத்துக்கு வாழ்ந்த மக்களோட ரிமைன்ஸ்லேருந்து ஒரு டிஎன்ஏ கிடைச்சிருக்கும், இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மிக்ஸ் ஆகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதும் டஃப்பாக இருக்குது. அதாவது அந்த டிஎன்ஏ டிகோட் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரே இடத்துல வாடுற ஒரே பகுதியில் இருக்கிற மக்களோட டிஎன்ஏவோட டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும்னா, அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அவங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ இருக்குல்ல, இதிலிருந்து SNP அனலைசிஸ் பண்ணுறோம், விச் மீன்ஸ் சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் டிஎன்ஏல இருக்கிற சிங்கிள் நியூக்ளியோடைடு இதை டீகோட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பக்கத்தில் கிடைச்ச போன்ஸில் இருக்கிற டிஎன்ஏ எடுத்து பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுது. அப்போ அடுத்த லெவல் ஜென்ரலாக டிஎன்ஏ அனலைஸ் பண்ணோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி நியூக்ளியோடைடு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா அந்த நியர்பை பாப்புலேஷனையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. பட் SNPலையும் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு 2 ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ கிடைக்குது. இந்த 2 டிஎன்ஏவும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேஷன் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பட் அதுலேயும் கண்டுபிடிக்கணும்னா அந்த டிஎன்ஏ ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட டிஎன்ஏனா ஓகே, பட் குவாலிட்டி இல்லைன்னா கரெக்டாக டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல. இதை வச்சு SNP வச்சு இப்போ அடுத்த லெவல் SNP அனலைஸ் பண்ணாலும் இப்போ அடுத்த லெவலாக டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற ஹேப்ளோடைப்ஸ்னு சொல்கிறாங்க. சரி, நான் எல்லாத்துக்கும் மீனிங் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கீவேர்டு முடிவு பண்ணிக்கலாம். ஹேப்ளோடைப்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க. இது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக ஒரு ஹியூமன் பீங்கோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏன்ஷியன்ட் டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் மைனூட் டீட்டெயில் ஒரு ஹியூமன் பீங்கோட மைனூட் டீட்டெயில் கண்டுபிடிக்கிறதுக்கு SNP, அதுக்கு அடுத்த லெவல் ஹேப்ளோடைப். இப்போ கண்டுபிடிச்ச அடுத்த லெவல் ட்விக் ஸ்டாட்ஸ். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. த டேர்ம் ட்விக் ஸ்டாட்ஸ் ரீசென்ட்லி நியூஸ்ல பார்த்தீங்க. எதுக்கு பார்த்தீங்க? ஏன்ஷியன்ட் டிஎன்ஏவை டீகோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்தியான்றது ஒரு பகுதி, கரெக்டாக அந்த ஒரு பகுதியில் பல மக்கள் வாழ்றாங்க. அப்போது ஒரே பகுதியில் ஜெனட்டிக்கலி டைவர்சிஃபைட் டிஎன்ஏ இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஎன்ஏவையும் அந்த ஜெனட்டிக் டைவர்சிஃபிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ப்ரிசைஸ்டாக இருக்குது. ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைமில் வாழ்ந்த மக்கள் 1000 வருஷம் 10,000 வருஷம் அந்த டைம் லைன்லையும் பிரித்து பார்க்க முடியுது இந்த ப்ராசஸ். ஆனால் எப்படி பார்க்குறாங்கன்றது அந்த ஆர்டிக்கில் பெருசாக தரல. இந்த கீவேர்ட்ஸ் முக்கியம். ஸோ ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ, SNP, ஹேப்ளாய்டு, ட்விக் ஸ்டாட்ஸ், இந்த சீக்வன்ஸ் எழுதி வச்சுக்க. ஃபியூச்சரில் எந்த டேர்ம் வந்துச்சுன்னா படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச பாயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்ட சொல்யூஷன் முக்கியம். வே ஃபார்வர்டில் எழுதிக்கலாம். கிளைமேட் பாலிசி பற்றி கேட்டாங்கன்னா அந்த இதில் சொல்லப்பட்ட வே ஃபார்வர்டுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் ப்ராக்டிஸ் ஐஎஸ் அகாடமி, கிளைமேட் சேஞ்ச், கார்பன் எமிஷன், என்விரான்மெண்ட்னு சர்ச் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே நிறைய வீடியோஸ் இருக்கும். கிளைமேட் ஃபினான்ஸு, கார்பன் எமிஷனு, இல்லை கார்பன் ட்ரேடிங்னு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். என்விரான்மெண்ட்டை ஃப்ரீ டைம் ஒன்றா பார்த்துருக்கேன். ஏன்னா கிளைமேட் பாலிசின்றது ஒரு லாங் ஹிஸ்ட்ரி, அது ஒரு கிளாஸில் பார்க்க முடியாது. நிறைய வீடியோஸ் இருக்குது, அது ஃபுல்லாக முடிச்சிருக்கு. இப்போ இந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்ட வே ஃபார்வர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட். ஸோ முதல் முறையாக கிளைமேட் ட்ரீட்டி எப்போ வந்துச்சு? நமக்கு தெரியும் 1992 இந்த இயர் சமிட் நடக்குது, அதில் ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஓகே, இந்த கிளைமேட் ட்ரீட்டியோட மெயின் பர்பஸ் என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா வாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? உலகத்தோட முக்கியமான ப்ராப்ளம் கிளைமேட் சேஞ்ச், இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்? டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னது? நம்ம எல்லா கண்ட்ரீஸும், உலகம் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் கிரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணுறோம். அது வழியாக தான் டெம்பரேச்சர் ஈரத்தில் அதிகமாகுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அப்போ வாட் இஸ் தி மெயின் டேக்லிங் வே? எல்லா கண்ட்ரியும் கிரீன் ஹவுஸ் கேஸை குறைக்கணும். முக்கியமாக ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சைனா, எல்லாரும் தன்னோட கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை குறைக்கணும். குறைச்சா டெம்பரேச்சர் அதிகமாகாது, கிளைமேட் சேஞ்ச் ஆகாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் யூடியூப் எடிட்டிங் வீடியோஸ்லாம் வரும்ல, வெயிட் மினிட் அகைன் ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லுங்க, லைக் தட். எல்லா கண்ட்ரிஸையும் ஒன்னா கூப்பிட்டது யார்? G7 கண்ட்ரிஸ்னு பேர், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ்னு பேர். பட் அவங்களுக்கு ரியல் நேம் என்ன? காலனைஸ்டு கண்ட்ரிஸ், இந்த உலகத்தை காலனியா வச்சிருந்த கண்ட்ரிஸ். ஸோ பாயிண்ட் புரியுதா? இந்த உலகத்தை அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கண்ட்ரிஸ்னா இந்த கண்ட்ரிஸ் காலனைஸ் கண்ட்ரிஸா? இண்டஸ்ட்ரியலைசேஷனால இப்போ இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இருக்குல்ல, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை அதிகமாக பண்ண கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரிஸ். இவங்க பண்ண எமிஷனால தான் கிளைமேட் சேஞ்ச் உருவாயிருக்கு. அப்போ இந்த உலகத்தோட கிளைமேட்டை மாற்றின ஒரு குரூப் என்ன பண்ணுது? அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. அவங்க ஒரு மீட்டிங் போட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க? எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸும் இதுக்கப்புறம் ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? கிளைமேட் சேஞ்ச் வராத மாதிரி டெவலப்பிங் ஒர்க்கை பண்ணணும். அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் இந்த பாயிண்ட் ஒத்துக்குச்சு. பட் அந்த மீட்டிங்கில் முக்கியமாக மிஸ் பண்ண பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்தை மாற்றினது யார்? கிளைமேட் சேஞ்சை கொண்டு வந்தது யார்?
காலனைஸ் கண்ட்ரிஸ். அப்போ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகமானதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி காலனைஸ் கண்ட்ரிஸ். அப்போ அதிகமான பேர்டன் உலகத்தை சரி பண்ணுறப்படி யாருக்கு கொடுத்துடணும்? இந்த காலனைஸ் கண்ட்ரிஸ் தரணும். பட் பேர்டன் யாருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு? டெவலப்பிங் கண்ட்ரி ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ ஹிஸ்டாரிக்கலாக த்ரூ அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அவங்க ஒரு மீட்டிங்கை போட்டு கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ண வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ண வேண்டிய ஒர்க்கை, ரெஸ்பான்சிபிலிட்டியை, பேர்டனை டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. யோசிக்க முடியல. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தன்னோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சஸ்டைனபிளாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது க்ளீன் எனர்ஜி யூஸ் பண்ணணும். நீங்கள் உருவாக்குற எந்த பொருளையும் அதிகமாக கோலை எமிட் பண்ணி உருவாக்கக்கூடாது. இது பயங்கரமான பேர்டன் யாருக்கு? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. என்ன ரீசன்? ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு கோல் எமிட் பண்ணாமல் சஸ்டைனபிளாக உற்பத்தி பண்ணணும்னா டெக்னாலஜி மாற்றணும். டெக்னாலஜி மாற்றணும்னா ஃபண்டு தேவை. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்காது. இப்போ ஜென்ரலாகவே டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பவர்ட்டியாக இருக்கும். அது ஒரு பேர்டன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளைமேட் சேஞ்சுன்ற பேரில் இன்னொரு பேர்டன். அப்போ அதுக்கு காலனைஸ் கண்ட்ரீஸ் சொல்கிறாங்கன்னா கவலைப்பட வேணாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜி நாங்கள் தரோம், ப்ளஸ் ஃபண்டு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்போது யார் தப்புனாங்களோ நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் சரி பண்ணணும், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அந்த மெக்கானிசத்துக்கு மாறுறாங்க. இதுக்கு பேர் கிளைமேட் ஜஸ்டிஸா? கிடையாது. என்ன ரீசன்? யுஎனோட கிளைமேட் பாலிசியை லீட் பண்ணுறது யார்? யார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்களோ டெவலப்டு கண்ட்ரீஸ், காலனைஸ் கண்ட்ரீஸ் தான் ரூல்ஸாக போடுறாங்க. அப்போ அந்த ரூல்ஸ் எப்படி இருக்காது? ஜஸ்டிஸாக இருக்காது. என்ன ரீசன்? ஹிஸ்டாரிக்கலாக எமிட் பண்ணது யாரோ அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக தராமல் இப்போ டெவலப் ஆகிற கண்ட்ரீஸ்க்கு பேர்டை ஷிஃப்ட் பண்ணுறதுனால இது கிளைமேட் ஜஸ்டிஸ் கிடையாது, ஃபேர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணுறதுக்கான ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளான். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மட்டும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளானை உருவாக்குங்க. ஸோ இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்மில் யார் லீட் பண்ணுறா? டெவலப்டு கண்ட்ரீஸ் லீட் பண்ணுறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஜஸ்டிஸ் கிடைக்காது. அவங்க சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அதிகமான பேர்டனை கொடுக்குது. அது கிளைமேட் ஜஸ்டிஸே கிடையாது. யார் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நாம ரூல் சொல்லாமல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவங்க யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க நமக்கு ரூல் சொல்கிறாங்க. அப்போ அது நமக்கு வேணாம். அப்போ ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு யார் இருக்கா? பிரிக்ஸ் இருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் தான் யார்? டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ஒரு ஃபேஸ். ஸோ பிரிக்ஸ் லெட் ஒரு சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு ஃபோரம் உருவாக்கணும். ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணும்? நாம எப்படி க்ளீன் எனர்ஜி உருவாக்குறது? எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸும் சிட்டிஸை உருவாக்குறோம். அப்போ கண்டிப்பாக என்ன உருவாகும்? கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகும், கிரீன் ஹவுஸ் எமிட் ஆகும். அப்போ க்ளீன் எனர்ஜி எப்படி உருவாக்குறது? அதை பற்றி என்ன பண்ணலாம்? ரிசர்ச் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். யார்கிட்ட பெஸ்ட் மெத்தட் இருக்கோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் நம்மளோட முக்கியமான வேலை G7 கண்ட்ரிஸ். இந்த G7 கண்ட்ரிஸ் அவங்க கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணுறாங்களா? ஃபண்டு கொடுக்குறாங்களா? டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் தராங்களா? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணணும்? ப்ரெஷர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கான ஒரு தனி பேனலை உருவாக்கி, ஒரு ஃபோரம் உருவாக்கி, அதில் நாம் எப்படி எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அதை நம்ம பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, யூஎன்ல நடக்கிற கிளைமேட் நெகோசியேஷன்ஸ் யார் தலைமையில் நடக்குது? டெவலப்டு கண்ட்ரீஸ். அந்த கிளைமேட் நெகோசியேஷன்ஸில் அதோட டிஸ்கஷன், டிபேட் இருக்குல்ல, அதை மாற்றணும். என்ன மாற்றணும்? டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறத விட ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் யார் காரணம்? டெவலப்டு கண்ட்ரீஸ். அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கண்ட்ரீஸோட அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அதிகம் ஃபண்டு கொடுத்தாகணும். அந்த ஃபோரமோட யூஎனோட கிளைமேட் சேஞ்சோட ஃபோரத்தோட டிஸ்கஷனை மாற்றணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆனுவலி இல்லை 2 வருஷத்துக்கு 3 தடவை என்ன பண்ணணும்? ப்ராக்ரஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிவ்யூ பண்ணணும். அப்போ நமக்கான ஒரு ஃபோரத்தை உருவாக்கணும். அதில் அர்பன் எனர்ஜி டிரான்சிஷன் அதை பற்றி பேசணும், அதுக்கான ரிசர்ச் பண்ணணும். அண்ட் G7 கண்ட்ரிஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை மானிட்டர் பண்ணணும். யூஎனோட கிளைமேட் சேஞ்சோட கிளைமேட் நெகோசியேஷனில் ரூல்ஸை ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணணும். அண்ட் பீரியாடிக்கல் ரிவ்யூ பண்ணணும். இது எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணணும்.